Yeah, hi, hello viewers. Today I'm going to show how to install the Python software. அப்படின்லாம் உங்களை இங்கிலீஷில் போட்டு கழுத்தறுத்து வரட்டில் இப்போ போடாமல் டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, அதாகப்பட்டது என்னென்னா டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பைத்தான் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி அதை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி ஒரு விஷுவல் கோட் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி பைத்தான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு பைத்தான்னு சர்ச் பண்ணுங்கள். பைத்தான் டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு python.org, இது அஃபிஷியல் வெப்சைட். இதில் இங்கே டவுன்லோட்ஸ்னு இருக்க ஹைவர் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுறேன். இதில் டவுன்லோட்னு இருக்குது பார்த்தீங்களா ஒரு பட்டன், இதை கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு வந்து இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆகிய 3.12 வெர்ஷன் பைத்தான் டவுன்லோட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு விஷுவல் கோட் ஸ்டுடியோ எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம்னா ஜஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து code.visualstudio.com தான் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் டவுன்லோட்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா விண்டோஸ் 11 அண்டு யூனிக்ஸ் அண்டு மேக் இந்த 3 சிஸ்டத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இதில் இந்த விண்டோஸ் 11 கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். நாங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் என் லோக்கலில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபஸ்ட்டில் இருக்க இதுதான் பைத்தான் ஃபைல். இதை டபுள் கிளிக் பண்ணி நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். கிளிக் ரன் அண்ட் இன்ஸ்டால் நவ். ஓகே, நம்ம சிஸ்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. செட்டப் சக்ஸஸ்ஃபுல். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பைத்தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்ட போகிறேன். ஜஸ்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான் சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, பைத்தான் இஸ் நாட் ரெகனைஸ்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், பைத்தான் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை செட்டப் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்விரான்மெண்ட்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு பாப்பப் வரும். இதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷனுக்குள்ளார போயிட்டு இந்த பாத்துன்னு இருக்குது, இந்த ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு நியூன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிஸ்டமில் பைத்தான் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அந்த ஃபைல் லொக்கேஷனை கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட்டு பைத்தான் சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைத்தானை வந்து ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அகைன் இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே தான் python.exe அந்த ஃபைல் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பாத். நீங்கள் இந்த பாத்தை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நான் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் அகைன் நம்ம கிளிக் நியூ கொடுத்துட்டு அந்த பாத்தை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே, அகைன் கிளிக் ஓகே, மறுபடியும் ஓகே கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. அகைன் நான் கமெண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் பைத்தான் இங்கே சர்ச் பண்ணி பார்க்குறேன். பைத்தான் நம்ம சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்டு நம்ம என்விரான்மெண்டல் செட்டப் பண்ணிட்டோம். இதில் வந்து ஜஸ்ட்டு 4+5ன்னு கொடுக்குறேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9. ஓகே, ப்ராப்பராக நம்ம சிஸ்டமில் இப்போ வந்து பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த விஷுவல் கோட் ஸ்டுடியோ இந்த சாஃப்ட்வேர் தான் இருக்குல்லையே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு நான் யூஸ் பண்ணுற போகிறோன்னா, இன்ஸ்டால் பண்ண இந்த பைத்தானை நம்ம இந்த கோட் எடிட்டரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்ணி இந்த விஷுவல் கோட் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் ரன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அண்ட் அகைன் நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் அகைன் நெக்ஸ்ட் அண்ட் மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன்.
ஓகே. இப்போ வந்து விஷுவல் கோட் ஸ்டுடியோ நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் ஃபினிஷ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம சிஸ்டமில் விஷுவல் கோட் ஸ்டுடியோ லான்ச் ஆகுது. ஜஸ்ட் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம வந்து தீம்ஸ்லாம் செலக்ட் பண்ண சொல்லுது. நான் வந்து ஜஸ்ட் டார்க் தீம் தான் நல்லாயிருக்கும், அதனால் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் டன் கொடுத்துக்கிறேன். ஓகே. இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நான் இந்த ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த நியூ ஃபைலை ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு பிரிண்ட் கமெண்டு ஜஸ்ட்டு டைப் பண்ணுறேன். இந்த பிரிண்ட் கமெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹலோ வெல்னஸ் என்டர் பண்ணிக்கலாம். பிரிண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அந்த டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளே நாம் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஹலோ வேர்ல்டு. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பைத்தான் சர்ச் பண்ணிக்கிறேன். பைத்தான் அண்டு கிளிக் என்டர். ஓகே, இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சர்ச் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இந்த பைத்தான் இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இப்போ விஎஸ் கோடில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை ரன் பண்ணுறதுக்கு கோட் ரன்ன்ற இன்னொரு எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் இதில் வந்துட்டு கோட் ரன்னர்னு சர்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் டாட் ரன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, கோட் ரன்னர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருச்சு. ஜஸ்ட் இந்த டேபை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஃபைல் கிளிக் பண்ணிட்டு இதில் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு நம்ம டெஸ்க்டாப்லேயே நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் demo.py. டெமோன்றது இந்த ஃபைலோட நேம், .pyன்றது இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். .pyன்னு பார்த்தீங்கன்னா பைத்தானோட எக்ஸ்டென்ஷன். ஸோ demo.pyன்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு ஏரோ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ரன் பைத்தான் ஃபைல்னு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்னு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா எப்படி ஒரு பைத்தான் ஃபைலை டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமும் எப்படி விஷுவல் கோட் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்மில் தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த சேனலில் 1 by 1 பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் நம்ம போட போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நம்ம அடிக்கடி நம்ம சேனலில் வீடியோஸை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். நீங்களும் ஒரு நாள் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சேனலில் நிறையா இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. பாய் காய்ஸ்.